இங்க நிறைய பேருக்கு யூடியூப் மாதிரியே இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலியமாவும் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதுலயும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிக்கே 10,000 ரூபாய், ஒரு ஸ்டோரி ஒரு ரீலுக்கு $1,000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் இந்த மாதிரிலாம் பே பண்றது கூட ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. நான் ஒன்றும் கதை விடலைங்க, நீங்க சைட்ல ஸ்கிரீன்லயே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலியமா கான்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமா பணம் சம்பாதிக்கிறோங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான கொலாபரேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எங்க போய் பார்க்கணும், அதை எப்படி வர வைக்கணும், இது எல்லாத்து கூடவே சேர்த்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சீக்ரெட் டூலை ரிவீல் பண்ண போறேன். அண்ட் அந்த டூல் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல இப்போ நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ணி பணம் சம்பாதிக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்குக்கான டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு இன்ஸ்டாகிராம் சைட்ல இருந்து எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. நம்ம முழுக்க அதில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல பிராண்ட் ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்டர்நெட் பண்ணி தான் அது மூலியமா பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே ஃபேஸ்புக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து யூடியூப் மாதிரியே நம்ம எப்படி யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ்க்கு அதில் போகக்கூடிய வியூஸை பொறுத்து பணம் வருமோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போட்டாலும் சில கிரைட்டீரியாஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போடக்கூடிய வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஈவன் ஸ்டோரிஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், இமேஜஸ் இந்த மாதிரி எதை போட்டாலும் அதுக்கு ஃபேஸ்புக் பே பண்றாங்க. இது யூடியூப்ல கூட கிடையாது. அண்ட் அதே மாதிரி யூடியூப்ல நீங்க போடக்கூடிய வீடியோஸ் மூலமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வரணும்னா நீங்க மினிமமா $100 ரீச் பண்ணணும். $100 நம்ம இந்தியன் மதிப்புல இன்னைக்கு தேதிக்கு ஒரு 9,000 ரூபாயில இருந்து 9,200 ரூபாய்க்குள்ள வரும். சோ இந்த பணத்தை நீங்க ரீச் பண்ண மட்டும்தான் அந்த பணத்தை உங்களால கையில வாங்க முடியும். பட் இதுவே ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் $25 ரீச் பண்ணா மட்டுமே போதும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய் கிட்ட வந்தாலே உங்களுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணி கையில எடுத்துக்க முடியும். சரி ஹரி, சூப்பர், எல்லாமே ஓகே. பட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை யூடியூப் மாதிரியே பேமெண்ட்டே பண்ண மாட்டாங்கன்னா எப்படி மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் சமாளிக்கிறாங்க, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்க அவ்வளோ பணம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்லாம் ஒன்று பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலியமா சம்பாதிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா சம்பாதிப்பாங்க. அண்ட் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட் இல்லை பிசினஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமா இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஃபீமேல் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் கிரியேட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலிடான வேல்யூபிள் கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது கிரியேட்டரோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் டெஃபினட்டாக கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் எட்ஜ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் ரொம்பவே சீக்கிரமாகவும் குயிக்காகவும் அதிகமாகவுமே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ யாராவது வந்து நீ ஒரு பொண்ணாக இருக்கிற, நீ கிரியேட் பண்ணலாம், உனக்கு பிராண்ட்ஸ் வருமா, நீ உங்களால் சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அதை காதுலேயே வாங்காதீங்க. எனக்கு தெரியும், ஒரு பிரதராக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியா அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரீச்சும் சரி, அதே மாதிரி அதுக்கான ஈல்டா பணமுமே உங்கள் கையில் வந்து சேரும். சரி, ஓகே, புரிஞ்சிருச்சு. பட் இந்த மாதிரியான பிராண்ட் ப்ரொமோஷனு, அது போக ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்மகிட்ட எப்படி வரும், யார் வந்து கொடுப்பாங்க, நம்ம யார்ட்டையும் போய் கேட்கணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து டேரெக்டாக உங்களுடைய பேஜுக்கு நல்ல வியூஸ் இருக்கு, ரீச் இருக்கு, எங்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ உங்களுடைய பேஜ் மூலியமா உங்களை வச்சு ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்கன்னா அவங்களே ரீச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்களே கூட நிறைய நேரங்களில் நிறைய பிராண்ட்ஸ் ரீச் பண்ண முடியும், ரீச்சும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரியான பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். பட் ஞாபகம் இருக்கட்டும், உங்களுடைய பேஜ் வந்து கிரியேட்டர் பேஜாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பேஜாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக பர்சனல் ப்ரொஃபைலாக வச்சிருந்தீங்க இல்லை ப்ரைவேட்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்காது. ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கிரியேட்டர் பேஜாக மாற்றிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் இருக்குதுல அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிராண்டட் கண்டென்ட் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு போட்டு எலிஜிபிள் சொல்லிட்டு காமிக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி எலிஜிபிள் சொல்லிட்டு போட்டுருந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே காமிப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய பேஜ் இது சூட் ஆகுமா, இதை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த பேமெண்ட் எல்லாம் ஓகேன்னா நீங்கள் இந்த இடத்துல தெரியுற ஐ எம் இன்ட்ரெஸ்டடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்
கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரியான ஆஃபரை போட்டு அந்த பிராண்ட் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தாராளமாக இந்த பிராண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள்ல. பட் ஆனால் வெயிட், கதை இன்னும் முழுசா முடியல. இந்த இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் புத்திசாலித்தனமா சில டூல்ஸை யூஸ் பண்ணி பயன்படுத்துறது மூலியமா உங்களாலையும் செமையா சம்பாதிக்க முடியும். அண்ட் அப்படி ஒரு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல் டூல் தான் சூப்பர் ப்ரொஃபைல். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து வீடியோஸ் போடக்கூடிய நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்க, நான் PDF அனுப்புறேன், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் அனுப்புறேன், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான என்கேஜ்மெண்ட் ஹேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பல பேர் யோசிக்கலாம், இதுக்கு கமெண்ட் பண்ண சொல்றாங்க, அதுக்கு பேசாம பயோல லிங்க் வச்சிடலாமே, இப்படி கமெண்ட் பண்ணா அவங்க தானே மேல போய் ஏதாவது ஒரு ஒன்று அனுப்பிட்டு இருக்கணும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். பட் உண்மை என்னன்னா இந்த மாதிரியான கமெண்ட் ரிப்ளை எல்லாமே அவங்க இந்த பர்டிகுலர் டூலை வச்சு தான் ஆட்டோமேட் பண்றாங்க. அதுலயும் நிறைய பெய்ட் டூல்ஸும் இருக்கு, ஃப்ரீ டூல்ஸும் இருக்கு. ஸோ இந்த சூப்பர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு இந்த ஆட்டோ DM ஃபீச்சரை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக இதில் நிறைய மானிட்டைசேஷன் சம்மந்தப்பட்ட சூப்பர் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் செமையாக சம்பாதிக்க முடியும். லைக் உங்களால் உங்களுடைய பேஜ் மூலியமா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய பேஜுக்கான பெய்டு கம்யூனிட்டி குரூப்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் கன்சல்டேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அண்ட் அந்த எல்லா ஃபீச்சர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னா இந்த ஆட்டோ DM ஃபீச்சர் தான். இதை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா connect.harizone சொல்ற ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்ஸ்னு போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஆட்டோ DM, சூப்பர் லிங்க்ஸ், லீடு மேக்னெட்னு. ஸோ இதில் நீங்கள் இந்த ஆட்டோ DM ஃபீச்சரை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா மேலே ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆட்டோமேஷன் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரீல்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக் கமெண்ட் போகணுமா, இல்லை DMஸ்க்கு போகணுமா, ஸ்டோரிஸ்க்கான ரிப்ளைஸ்க்கு போகணுமாங்கிறத எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா எந்த ஒரு ரீலுக்கு நீங்கள் இதை ஆட்டோமேஷன் பண்ண விரும்புறீங்களோ அந்த ரீல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற அது எல்லா ரீலுமே இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டை அவங்க கமெண்ட் பண்ணால் மட்டும் அனுப்பணுமா, இல்லை என்ன கமெண்ட் பண்ணாலும் அவங்க அதை அனுப்பிவிடணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை சொல்லி லைக் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணால் தான் லிங்க் அனுப்புவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வேர்டை நீங்கள் இங்கே கொடுத்து வைக்கலாம். அது ஒரு வேர்டு மட்டும் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸாக இருக்கலாம். இல்லை ஆடியன்ஸ் எதை கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற எனி கமெண்ட்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை டு கமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமா ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல உங்களுடைய ரீலில், அந்த கமெண்ட்டுக்கே உங்களுடைய ப்ரொஃபைல்லேருந்து ரிப்ளை கமெண்ட் போகும். ஸோ அது தேவைப்பட்டால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் வழியால் நீங்கள் ரொம்ப யூனிக்காக ஒரு ஹியூமன் மாதிரியே மாற்றி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கமெண்ட்டாக இல்லாமல் 3 விதமான கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு தேவைப்பட்டதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா DM டைப்பில் டெக்ஸ்ட் ப்ளஸ் பட்டன், இமேஜ் ஆர் வீடியோ, கார்டு, வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. இதில் உங்களுக்கு எதை தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே டெக்ஸ்ட் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் கீழே DM கண்டென்ட்டில் அவங்களுக்கு அனுப்ப போகிற DMல என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அதை நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹாய், நான் தான் உங்கள் ஹரின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே ஆட் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணணும்னா இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் அந்த லிங்க்குக்கான பேராக கூட நீங்கள் லிங்க் அப்படின்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் லான்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்டோ DM அப்டேட்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இனிமேல் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய இந்த ரீலில் போய் கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேஷன் ரிப்ளையாக போய் சேர்ந்துடும். வேற லெவல் இருக்குதுல்ல. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் லிங்க் அனுப்புங்கிற மாதிரியான ஃபீச்சர் இருக்கு. ஸோ அதனால உங்களால் ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய பேஜோடைய ஃபாலோவர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஜஸ்ட் 10 போஸ்ட் 20 போஸ்ட் போட்டு 100K 200K ஃபாலோவர்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் ப்ரொஃபைலோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணது மூலமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரையல்ல அப் டு 50% வரை ஆஃபர் இருக்கு. அண்ட் ஹரி 50 கூட யூஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சூப்பர் ப்ரொஃபைல் மூலமா அமேசான்ல விற்கிற ஏதோ ஒரு பொருளுடைய லிங்க் காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி இந்த டூலை வச்சு உங்களுடைய வியூவர்ஸ் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத பத்தி ரொம்பவே டீடைல்டா நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.